ரெஜிஸ்ட்ரேஷன் ஒய் நீடட் அண்ட் என்னென்ன டைப் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்ற விஷயம். ரெஜிஸ்ட்ரேஷன் போறதுக்கு முன்னாடியே இன்னொரு முக்கியமான விஷயம் நாம புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, who is going to govern the GST related procedure, GST administration யார் பண்றாங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். நாம ஏற்கனவே இருந்த சட்டத்திட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் டாக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ இந்த ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் கவர்மெண்ட்டோ அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தான் வந்து சேல்ஸ் டாக்ஸை பொறுத்த வரைக்கும் இருந்தது. இன்கம் டேக்ஸ்ன்னு எடுத்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நேராக வருமானம்ன்றது நேரடியாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகக்கூடியது தான் இன்கம் டேக்ஸ். அந்த மாதிரி ஏற்கனவே டாக்ஸேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸேஷன்ன்றது தனியாக இருந்தது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸேஷன் தனியாக இருந்தது. இப்போ இந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் தான் என்ன ஆயிடுச்சுன்னா, ஸ்டேட்டு சென்ட்ரல் ரெண்டு பேருடைய இன்வால்மெண்ட்டும் ஒன்னா சேர்ந்து வந்துருச்சு. அங்கதான் குழப்பமே வருது. அதான் நான் நிறைய வகுப்புகள்ல சொல்லுவேன், மாமியார் மருமக சண்டையை ஏற்படுத்தின மாதிரி ஆயிடுச்சு இது இந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் ஆக்ட். மருமக தனியா டாக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க, மாமியார் தனியா டாக்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ்ல மாமியார் மருமகள் ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு அவங்க டாக்ஸ் கலெக்ட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அதுல என்ன போச்சு, மாமியார் மருமகள் சொல்றது சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி நான் சொல்லுவேன். நான் உதாரணமா அதை நம்ம ஐடிசி அப்போர்ஷன்மெண்ட் அப்ப சொல்றேன், அது இன்னும் கொஞ்சம் ஆப்டா உங்களுக்கு புரிய வரும். இது இல்லாம இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, அதாவது சிட்டிசன்ஸ் கிட்ட இருந்து வரி கலெக்ட் செய்யணும் அப்படின்னா, டாக்ஸ் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அல்டிமேட் அத்தாரிட்டி இருக்கணும், ஒரு மூலாதார ஒரு அங்கீகாரம் இருக்கணும். எந்த ஒரு கவர்மெண்ட்டும் நேரடியாக போயிட்டு எந்த வேலையும் செஞ்சிட முடியாது. அதாவது நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுவாங்க, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 1950, அதுல வந்து பவர்ஸ் இருக்கு, அதுல டிஃபரெண்ட் பவர்ஸ் இருக்கு. ஸ்டேட் லிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்னென்னலாம் பவர் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு யூனியன் லிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு என்னென்னலாம் பவர் இருக்கு, கன்கரண்ட் லிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. ஸ்டேட்டும் சென்ட்ரலும் ரெண்டும் சேர்ந்து எதுலலாம் முடிவு எடுக்கணும், எந்த விஷயத்துல எல்லாம் வந்து ஸ்டேட் சென்ட்ரல் ரெண்டு பேருக்கும் பவர் இருக்கு, ஈக்குவல் பவர்ஸ் இருக்கு அப்படின்ற சில விஷயங்கள் வந்து சொல்லப்பட்டுள்ளது. இனிஷியலா இந்த டாக்ஸேஷன் சப்ஜெக்ட்ன்றது ஸ்டேட்டுக்கு தனியா சென்ட்ரலுக்கு தனியா தான் பிரித்து கையாளப்பட்டது. ஜிஎஸ்டியுடைய ஃபண்டமெண்டல் சேஞ்சே எங்க நடந்ததுன்னா கான்ஸ்டிடியூஷன் சேஞ்சில் நடந்துச்சு. கான்ஸ்டிடியூஷன் சேஞ்சில் வந்து ஜிஎஸ்டி ஹேஸ் டு பி அட்மினிஸ்டர்ட் போத் பை கன்கரண்ட்லி. ஸ்டேட் list and central list of taxation has been moved to concurrent list in the form of goods and services tax act. Okay, சரி, ஸ்டேட்ல நிர்வாகம் பண்றதுன்னா ஸ்டேட் ஆபீசர்ஸ் இருப்பாங்க, சென்ட்ரல்ல நிர்வாகம் பண்ணா சென்ட்ரல் ஆபீசர்ஸ் இருப்பாங்க. இப்ப கன்கரண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்னா யாருங்க பண்ணணும் அப்படின்னா, இப்ப ரெண்டு பேருக்கும் பொதுவா ஒரு அமைப்பு இருக்கணும் இல்லையா, அட்டானமஸ் பாடி ஒன்று இருக்கணும். அந்த பாடியால தான் அதை அட்மினிஸ்டர் பண்ண முடியும். அதனால என்ன பண்ணாங்க, போத் ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்களுடைய ரெப்ரசன்டேஷன், அவர்களுடைய பிரதிநிதிகள் மூலமாக ஒரு அமைப்பை உருவாக்குனாங்க. அந்த அமைப்பு தான் வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் என்கிற அமைப்பு. இது ஒரு பெக்யூலியர் அமைப்பு, ஜிஎஸ்டிக்காக மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒரு பெக்யூலியர் அமைப்பு ஜிஎஸ்டி கவுன்சில் என்பது. இது மத்திய மாநில அரசாங்க பிரதிநிதிகள் இரண்டு பேரும் உள்ளடக்கிய ஒரு அமைப்பு. இந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் கவுன்சில், ஜிஎஸ்டி கவுன்சில் அப்படின்றது. இந்த ஜிஎஸ்டி கவுன்சில்ல மத்திய அமைச்சர்கள், மாநில அமைச்சர்கள் அந்த மாதிரி இருப்பாங்க. எஸ், இப்போ இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் என்பது ஸ்டேட் சென்ட்ரல் அவங்க ரெண்டு பேருடைய பார்ட்டிசிபேஷன்ல இருக்கு. இப்போ என்னன்னா, நாம ஒரு மெஜாரிட்டி ஆஃப் தி ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா, இவங்க ஸ்டேட் சிஎம் இருக்காங்க இல்லைங்களா, சீஃப் மினிஸ்டர், அவங்க தான் வந்து ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரியை ஹோல்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களே வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. இல்லை ஃபைனான்ஸ் மினிஸ்டர் யாரோ அவங்க வருவாங்க. இது ஸ்டேட் லெவல்ல. சென்ட்ரல் லெவல்ல பார்த்தீங்கன்னா நம்ம சென்ட்ரல் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் தான் இந்த கவுன்சிலுடைய சீஃப், அவங்க தான் சேர்பர்சன் ஆக்சுவலா. அதுக்கு அடுத்தது சீஃப் செக்ரட்டரிஸ் இருப்பாங்க, சீஃப் செக்ரட்டரி டு த ஃபைனான்ஸ், சென்ட்ரல் சீஃப் செக்ரட்டரி, அப்புறம் டெபுட்டி
மினிஸ்டர் டு தி ஃபைனான்ஸ் இருப்பாங்க சென்ட்ரல் லெவல்ல. சென்ட்ரல் டெபுட்டி மினிஸ்டர் ஃபார் ஸ்டேட்னு சொல்லுவாங்க அவங்களுடைய ப்ரொஃபைல். மினிஸ்டர் ஃபார் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. அவங்க இருப்பாங்க. தென் இந்த கூட்டமைப்பு தான். அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு சம்திங் லைக் ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் மாதிரி இருக்கும். ஸ்டேட் சென்ட்ரலும் சேர்த்தாப்புல 2 பேரும் அவங்க முடிவுகளை எடுப்பதற்கு. இந்த கவுன்சில், ஜிஎஸ்டி கவுன்சில், இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் தான் பொறுப்பு. ஜிஎஸ்டி லா, இந்த டாக்ஸ் ரேட்டு, ப்ராடக்ட் கிளாசிஃபிகேஷன், ப்ரொசீஜர், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி கவுன்சில் தான் பொறுப்பு. இவங்க எந்த ஒரு ஸ்டேட் தனியாவோ தன்னிச்சையாவோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் தன்னிச்சையாவோ ஒரு ஆர்டரை பாஸ் பண்ணி ஒரு பட்ஜெட் மூலமாகவோ அவங்க எந்த விஷயத்தையும் செயல்படுத்த முடியாது. ஸோ இது ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட்னே சொல்லலாம். இந்த அட்மினிஸ்ட்ரேஷன்ல வந்து ஜிஎஸ்டி அட்மினிஸ்ட்ரேஷன்ல ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட்னே நம்ம சொல்லலாம் இந்த விஷயத்த. அது மட்டும் இல்லாமல் இந்த கவுன்சில் மீட்டிங்ல 3/4 பங்கு 3/4 மெஜாரிட்டி இருக்கணும். எந்த டெசிஷன் எடுக்கணும்னாலும் அந்த மாதிரி இருந்தாதான் அந்த டெசிஷன் வந்து அவங்களுக்கு த்ரூ ஆகும். தென் ஆட்டோமேஷன் த்ரூ ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃப்ரம் ஜிஎஸ்டி நெட்வொர்க்னு சொல்றாங்க. இப்ப சட்டங்களை எல்லாம் உங்களுக்கு வகுத்து தருவது ஜிஎஸ்டி கவுன்சில். அந்த சட்டங்களை எல்லாம் நடைமுறைப்படுத்துவதற்கு நமக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தேவைப்படுது, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் தேவைப்படுகிறது. ஸோ ஜிஎஸ்டி இஸ் ஃபுல்லி சிஸ்டம் ஓரியன்டட், ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓரியன்டட் ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றதால அதுக்கு இந்த ஜிஎஸ்டி போர்ட்டல், வெப்சைட்டு இதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறது. ஏன்னா இதனுடைய ஃபண்டமெண்டல் அப்ஜெக்டிவே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜிஎஸ்டி நெட்வொர்க், ஜிஎஸ்டி அட்மினிஸ்ட்ரேஷன்ல அதிகாரியும் டாக்ஸ் பேயரும் நேரடியாக கம்யூனிகேட் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் த்ரூ ஜிஎஸ்டி நெட்வொர்க் தான் வரணும் அப்படின்றது தான் இதனுடைய பாட்டம் லைன் கம்யூனிகேஷன். அப்போ என்ன ஆகும்னா, அதிகாரி அவருடைய அதிகாரத்திற்கு மீறி எந்த விஷயங்களும் அவர் செயல்படுத்த முடியாது. அதே நேரத்தில் டாக்ஸ் பேயரும் வந்து சட்டத்தின் விதி மீறி ஏதோ தனிப்பட்ட ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் அரேஞ்ச்மெண்ட் மூலமா எந்த ஒரு அட்வான்டேஜும் என்ஜாய் பண்ணக்கூடாதுன்றதுக்காக there is a common platform called GST network. அந்த ஜிஎஸ்டி நெட்வொர்க்ல தான். இப்போ இதை எப்படி ப்ராக்டிக்கலா சொல்லணும்னா, இப்போ உங்க ஒரு அதிகாரி உங்க கணக்கு வழக்குகள்ல சந்தேகம் இருக்கு, அதுக்கு நான் உங்க மேல உங்ககிட்ட சில விவரங்கள் எல்லாம் கேட்கிறாரு அப்படின்னா, ஏதோ ஃபோனை எடுத்து ஃபோன் கால் பண்ணி நான் இதை மாதிரி ஜிஎஸ்டி ஆஃபீஸ்ல இருந்து பேசுறேன், இதெல்லாம் எனக்கு ஃபைல் எல்லாம் எடுத்துன்னு வந்துருங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. இதுல என்ன பண்ணணும், இவர் அஃபிஷியலா கம்யூனிகேஷன் வந்து அந்த ஜிஎஸ்டி போர்ட்டல்ல, ஜிஎஸ்டி நெட்வொர்க்ல உங்களுக்கு அனுப்பணும். ஜிஎஸ்டி நெட்வொர்க் அப்படின்றது பாத்தீங்கன்னா இது ஒரு நான் ப்ராஃபிட் கவர்மெண்ட் கம்பெனி. அது ஆக்சுவலா அதாவது லாப நோக்கம் இல்லாத ஒரு அரசாங்க நிறுவனம். அரசாங்க நிறுவனம்னா கம்பெனிகள் சட்டம் இருக்கு இல்லையா, கம்பெனிஸ் ஆக்ட் 2013 அப்படின்னு இருக்கு, 2013 கம்பெனிகள் சட்டம் இருக்கு. கம்பெனிகள் சட்டம்னா அதுக்கு தனியா ஒரு மினிஸ்ட்ரி இருக்கு, மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ்ன்னு இருக்கு. அவர்களுடைய கண்காணிப்பின் அடிப்படையில் இது ஒரு செப்பரேட் கம்பெனியா உருவாக்கப்பட்டுள்ளது. ஏன் கவர்மெண்ட் கம்பெனின்னு சொல்றாங்கன்னா, ஏர்லியர் இட் வாஸ் எ நான் கவர்மெண்ட் கம்பெனி. ஏன்னா பிரைவேட் பிளேயர்ஸும் அதுல இருந்தாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல இது வேணா, பிரைவேட் பிளேயர்ஸ்லாம் வேண்டாம், அதுல ஒரு சந்தேகம் ஏற்படும் அப்படின்றதால சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் சென்ட்ரல் கம்பெனில உறுப்பினர்களா இருந்துட்டாங்க. ஆக்சுவலா சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் மட்டும் அதுல உறுப்பினர்களா இருந்துட்டாங்க. அடுத்தது இதுதாங்க இப்ப ஜிஎஸ்டி சட்டம்ல நீங்க நம்ம நடைமுறை எப்படி அதுல பின்பற்றப்படுகிறதுனா, ஜிஎஸ்டி கவுன்சில் என்று ஒரு அமைப்பு இருக்கிறது. அந்த அமைப்பு மத்திய மாநில அரசாங்க பிரதிநிதிகளால் கட்டமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு.
அந்த அமைப்பு தான் ஜிஎஸ்டி லா, அப்புறம் ஜிஎஸ்டியில் இருக்கக்கூடிய அந்த வரி சார்ந்த விஷயங்கள், ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாமும் நமக்கு வடிவமைத்து தருவது. அவர்களுக்கு கீழே தான் வந்து ஜிஎஸ்டி அதிகாரிகளும் வருவாங்க. சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்கக்கூடிய அதிகாரிகள், ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்க அதிகாரிகள். இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கும் டாக்ஸ் பேயருக்கும், இந்த ஜிஎஸ்டி அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர்ஸ், சென்ட்ரல் ஆஃபீஸர்ஸ், இவர்களுக்கும் டாக்ஸ் பேயருக்கும் பாலமா இருக்கிற ஒரு அமைப்பு தான் ஜிஎஸ்டி நெட்வொர்க். இது ஜிஎஸ்டி நெட்வொர்க்னா அது ஏதோ ஒரு புதிய ஒரு அமைப்புன்னு யோசிக்க வேணாம். நம்ம ரெகுலரா ஆக்சஸ் பண்ற ஜிஎஸ்டி போர்ட்டல் தான் அந்த ஜிஎஸ்டி நெட்வொர்க். இப்போதைக்கு அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. gst.gov.in அப்படின்ற ஜிஎஸ்டி வெப்சைட் இருக்கு இல்லையா, போர்ட்டல், அதுதான் வந்து இந்த ஜிஎஸ்டி நெட்வொர்க்கா நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு நேரடியா போயிடலாம். ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கிட்டோம்னா நாம வந்து இங்க 2 விதமான ரெஜிஸ்ட்ரேஷனை பத்தி பார்க்க போறோம். ஜிஎஸ்டியுடைய ரெகுலர் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது ஏதோ ஒரு புதிய கான்செப்டோ ஏதோ ஒரு புதிய விஷயத்தை பத்தி நான் இங்க சொல்லல உங்களுக்கு. இது வந்து பொதுவாக அனைவரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் மாடல் தான் இந்த மாடல். சரி, இப்போ நார்மலி most of the taxpayers adopt this kind of registration அப்படின்னு சொல்லலாம். சரி, இது என்ன ரெகுலர் ரெஜிஸ்ட்ரேஷன், ஏன் அதுக்கு ரெகுலர் வச்சிருக்காங்க, காம்போசிஷன் ஏன் வச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ ரெகுலர்னா என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா, நான் எவ்ரி சேல் டிரான்சாக்ஷனையும் every sale transaction has to be declared to the government. அதே போல ITC, input tax credit, on every inward supplies ன்னு சொல்லுவாங்க. inward supplies, ITC is on inward supplies, அதாவது that is purchases and expenses, ரெண்டுமே தான் inward supplies. இது ஒரு full engagement of GST. அப்போ full engagement தான் இது என்னன்னா, டிரான்சாக்ஷனும் கவர்மெண்ட் மானிட்டர் பண்ணும். ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் பர்டிகுலரா ஜிஎஸ்டி இன்வால்வ்மெண்ட் இருக்கிற டிரான்சாக்ஷன்ஸ், அதாவது ரெகுலர் ப்ரொசீஜர்ன்றது கலெக்டிங் GST on all outward supplies. சரிங்களா? After adjusting with eligible ITC, paying the net tax liability every month to the government. இதுதான் வந்து ரெகுலர் ப்ரொசீஜர் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. ஸ்டேட் ஸ்பெசிபிக் த்ரெஷோல்டு லிமிட்னு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, சர்வீசஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கிறீங்கன்னா 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க ஆனுவல் டர்ன் ஓவர் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் அவசியம் இல்லை. ட்ரேடரா இருக்கீங்க, குட்ஸ் ரிலேட்டட் பிசினஸ்ல இருக்கிறீங்க, if you are selling any product, பொருட்களை விற்பனை செய்கிறீர்கள் என்றால் 40 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்க பதிவு எதுவும் செய்ய தேவையில்லை அப்படின்ற ஒரு நிலைப்பாடும் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு. சரி, டர்ன் ஓவர் எல்லாம் ஓகே, நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, நான் என்னுடைய ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டி ஒன்று சேல்ஸ் பண்ணேன். அது எனக்கு வந்து ஒரு 60 லட்சம் ரூபாய் வந்துச்சு. இந்த 60 லட்சம் ரூபாவை நான் என்ன பண்ணேன், எடுத்துட்டு போய் பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சிருக்கிறேன். பேங்க்ல வந்து இப்போ இன்னைக்கு இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, அவங்க லெட்ஸே ஒரு 6% இல்லை 8% கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா கூட, அதுக்கு வந்து
ஒரு 8% வச்சிங்கனாலும் ஒரு 60 லட்சம் ரூபாய்க்கு வந்து எனக்கு 4.5 லட்சம் ரூபாய் 4,80,000 ரூபாய்னா மாசத்துக்கு ஒரு 40,000 ரூபாய் எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் வருது. 40,000 ரூபாய் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வருது. இப்போ இங்க எனக்கு 2 டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. ஒன்னு வந்து ஐ ஹவ் சோல்டு மை ancestor property, one transaction. ரெண்டாவது I have deposited the money to the bank. For that, bank is giving me a return, interest ன்னு சொல்லிட்டு ஒன்னு பேங்க் வந்து எனக்கு கொடுக்குது. இப்போ ரெண்டு விதமான விஷயங்கள் இங்க நடக்குது. ரெண்டு விதமான விஷயங்கள் இங்க நடக்குது. So my question here is whether GST is applicable in this. ஏன்னா இந்த ரெண்டுமே இப்போ லேண்டை வந்து நான் விற்கிறேன், ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டியை விற்கிறேன், பையிங் செல்லிங் அங்க இருக்கு. இந்த பக்கம் சர்வீஸ் பொறுத்த என்னுடைய பணத்தை பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்காக பேங்க் வந்து அதுக்கு வட்டி கொடுக்குது. சரியா? இது நம்ம ஜெனரல் டிரான்சாக்ஷன். இந்த டிரான்சாக்ஷனுக்கு ஜிஎஸ்டி வருமா வராதா? உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லுங்க. நான் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல சொன்னேன். ஏன்னா நம்ம வந்து எப்படி நம்ம புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கோம்னா, இது வரைக்கும் ஏதோ ஒரு ப்ராடக்ட் பையிங் செல்லிங் இருக்கு அப்படின்னா தான் நம்ம ஜிஎஸ்டி, ஏன்னா அதை சேல்ஸ் டேக்ஸோட தான் ஒப்பிட்டு நிறைய நம்ம இது வரைக்கும் புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்திருக்கோம். பிளஸ் ஓகே சர்வீஸ் டேக்ஸ், ஓகே சர்வீசஸ் ஏதாவது ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னா. பட் இப்போ நான் சொன்ன டிரான்சாக்ஷன்ல வாட் இஸ் யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ? ஜிஎஸ்டி அப்ளிகபிளா ஆகணுமா அப்படின்னா there is a concept called have your transaction coming under the definition of supply ன்றதுதான் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம். சோ இப்ப இவ்வளவு தூரம் நம்ம பேசினதுல முக்கியமா கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, ஜிஎஸ்டி என்பது ஒரு ஃபண்டமெண்டல் பிரின்சிபிள உள்ளடக்கி இருக்கிறது. ஏனென்றால் பழைய நம்மளுடைய சேல்ஸ் டாக்ஸ் நடைமுறைகள்ல பாத்தீங்கன்னா, சேல்ஸ் டாக்ஸ் என்பது ஒரு ப்ராடக்டை சேல்ஸ் பண்ணீங்கன்னா அங்கதான் பையிங் செல்லிங் வருது. இங்க நமக்கு வந்து ஜிஎஸ்டில இந்த சப்ளைன்ற டெர்மினாலஜி தான். இதை நாம் when your transaction is coming under the definition of supply, obviously yes to GST. அவ்வளவுதான். உங்களுடைய டிரான்சாக்ஷன் சப்ளைன்ற டெஃபினிஷன்ல வந்துச்சுன்னா எஸ். சரி, என்னுடைய டிரான்சாக்ஷன் மை டிஸ்போசல் ஆஃப் மை ancestor ப்ராப்பர்ட்டி, அதாவது செல்லிங் ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங், ஸ்ட்ரிக்ட்லி இட் இஸ் நாட் அ சப்ளைனே நமக்கு சொல்லிட்டாங்க. அதாவது ஜிஎஸ்டி சட்டத்துல வாட் ஆர் ஆல் தி டிரான்சாக்ஷன் விச் ஆர் நாட் கன்சிடர்ட் as சப்ளைனே இருக்கு. அது சேல் ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங் வந்து சப்ளை கிடையாது, அதனால அது ஜிஎஸ்டிக்குள்ள வராது. ஓகே, எனக்கு மதிப்பு 20 லட்சமோ 40 லட்சத்துக்கு மேல போனாலும் லேண்ட் பில்டிங் விற்கிறது வந்து சப்ளை கிடையாது. ஓகேங்களா? அதனால அந்த டிரான்சாக்ஷன் வராது. இதான் லாஜிக்கல். ரெண்டாவது, பேங்க்ல இருந்து இன்ட்ரெஸ்ட் வருது. இது ஒரு பேங்கிங் ஃபைனான்சியல் சர்வீசஸ் சொல்லுவாங்க. எனி இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஆர் டெபாசிட்ஸ் மேட் இன் தி பேங்கர்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா, ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், நாட் ஓன்லி பேங்கர்ஸ், நான் பேங்கிங் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கு, அங்கீகரிக்கப்பட்ட நிதி நிறுவனங்கள் சொல்லிட்டு இருக்கு. அவர்களிடமிருந்து பெறப்படும் இந்த இன்ட்ரெஸ்ட், இந்த வட்டி இருக்கு இல்லைங்களா, இது வந்து செப்பரேட்லி இட் இஸ் கிளாசிஃபைட் அண்டர் தி ஃபைனான்சியல் சர்வீசஸ். பட் those services are exempted services as per the prevailing GST law. Therefore, my interest will not get attract with GST. புரியுதுங்களா? சோ இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ரெகுலர் ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கிறோம் அப்படின்னாலே நம்மளுடைய எல்லா டிரான்சாக்ஷனையும் நம்ம அனலைஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியில இருக்கணும். whether the transaction is within GST law, that is அதாவது நமக்கு சப்ளைன்ற டெஃபினிஷனுக்குள்ள வருதா வரலையா, அப்படியே வந்தாலும் அது டாக்ஸபிள் சப்ளைஸா இல்ல எக்ஸம்ப்டட் சப்ளைஸா அப்படின்ற விஷயத்த நம்ம பிரிச்சு பார்க்குற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நம்மளால ஜிஎஸ்டி கம்ப்ளையன்ஸ் வந்து கரெக்டா இருக்கும். ஏன்னா
நம்ம ஜிஎஸ்டி ட்ரைனிங் கிளாஸ் எடுக்கிற மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து டைரக்டா வந்து ஜிஎஸ்டி மாசம் ரிட்டர்ன் என்ன ஃபைல் பண்றது அந்த ஆஸ்பெக்ட்ஸை நோக்கி போயிடுவாங்க நார்மலா. பட் இங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ரிட்டர்ன்ஸ் எதற்காக ரிட்டர்ன் ஃபைல் பண்றோம்? இப்ப எனக்கு ஜிஎஸ்டி அப்ளிகபிளே இல்லாதப்போ தேவையில்லாம எதுக்கு நம்பர் எடுக்கணும்? ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்த பிறகுதான் அந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் வருது. நம்பர் எடுக்கணுமா வேண்டாமா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் முதல் நம்ம புரிஞ்சுக்கிறோம். சரி, இப்போ இந்த ரெகுலர் ரெஜிஸ்ட்ரேஷன், ரெகுலர்னா என்ன? நான் டிரான்சாக்ஷன் பை டிரான்சாக்ஷன் கவர்மெண்ட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். இப்போ டிரான்சாக்ஷன் பை டிரான்சாக்ஷன் நான் வந்து எடுக்கிற இன்புட் கிரெடிட்டை ரெக்கன்சிலியேஷன் பண்ணி கொடுக்கணும் கவர்மெண்ட் கிட்ட. இதுதான் வந்து ரெகுலர் ரெஜிஸ்ட்ரேஷன். இதற்காகத்தான் நமக்கு கொடுக்கப்படும் ரிட்டர்ன் படிவங்கள் அப்படின்னா ஜிஎஸ்டிஆர் 1, பிறகு ஜிஎஸ்டிஆர் 2B, ஜிஎஸ்டிஆர் 3B, இந்த படிவங்கள் எல்லாம் நம்ம மாதாந்திர படிவங்கள், இதெல்லாம் மந்த்லி படிவங்கள். சரியா? ஜிஎஸ்டிஆர் 9, ஜிஎஸ்டிஆர் 9C, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது ஆனுவல் ரிட்டர்ன்களா நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள். சரிங்களா? இப்போ நம்ம இந்த ரெகுலர் ஸ்கீம்லயே புதுசா QRMP அப்படின்ற ஒரு ப்ரோசஸ் வந்திருக்கு. குவார்டர்லி ரிட்டர்ன் மந்த்லி பேமெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்த உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். இந்த குவார்டர்லி ரிட்டர்ன் மந்த்லி பேமெண்ட் இதுல என்னன்னா ஜிஎஸ்டிஆர் 1 வந்து குவார்டர்லி ஃபைல் பண்ணுவோம். மந்த்லி வந்து இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டி அப்படின்ற ஒரு நடைமுறை ஒன்று இருக்கு. இதை வந்து இஃப்னு சொல்லுவாங்க, இன்வாய்ஸ் ஃபர்னிஷிங் ஃபெசிலிட்டி. அதே போல ஜிஎஸ்டிஆர் 3Bயும் குவார்டர்லி ஃபைல் பண்ணுவோம். மந்த்லி வந்து டாக்ஸ் பேமெண்ட் இன் QRMP சலான்ல டாக்ஸ் பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இது ஒரு புதிய நடைமுறை. இப்போ நம்ம ரெகுலர் ரெஜிஸ்ட்ரேஷனை பத்தி புரிஞ்சுக்கணும். ரெகுலர் ரெஜிஸ்ட்ரேஷன்னா டிரான்சாக்ஷன் பை டிரான்சாக்ஷன் நம்ம ரிப்போர்ட் பண்ணணும் கவர்மெண்ட்டுக்கு. அப்போ என்ன அர்த்தம்னா, நான் நேற்று சொன்னது போலதான் என்னுடைய சேல்ஸ் அனைத்தையும் நான் அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்திருக்கிறேனா அப்படின்றது ரொம்ப முக்கியம். என்னுடைய சேல்ஸ் அனைத்தையும். இப்ப நீங்க நினைக்கலாம் இது சேல்ஸா, இதெல்லாம் சேல்ஸா அப்படின்றது. ஏன்னா இங்க சேல்ஸ்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறதை விட அவுட்வேர்ட் சப்ளைஸ் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவதன் மூலமா தான் நம்ம சரியா நம்மளால இதை புரிஞ்சு கொள்ள முடியும். சரி, அவுட்வேர்ட் சப்ளைஸ் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்போ யூ ஆர் ரன்னிங் அ பிசினஸ், ஒரு பிசினஸ் இருக்கு. லெட்ஸ் சே வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஷாப் ஒன்று வச்சிருக்கீங்க. எலக்ட்ரிக்கல் ஷாப்ல டர்ன் ஓவர் பண்றீங்க. இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் சேல் ஆஃப் எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ், எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் அதெல்லாம் வந்து உங்க டர்ன் ஓவர்ல வந்துடும். நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு சம்பாரிச்ச பணத்தை வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி ஏதோ வாங்கி போட்டிருக்கீங்க. அதுல இருந்து வாடகை வருது, ஆக்சுவலா வாடகை வருது, ரெண்ட் வருது. இப்போ அந்த ரெண்ட் வர்றது வந்து சார் அது எப்படி சார் டர்ன் ஓவர்ல சேரும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா கவர்மெண்ட் வந்து ஜிஎஸ்டியில குட்ஸ் சர்வீசஸ் ரெண்டையும் சேர்த்து சொல்லியிருக்காங்க. அப்போ ரெண்ட் எப்படி எந்த கேட்டகரியில வரும் அப்படின்னா, அது ஒரு சப்ளை ஆஃப் சர்வீசஸ்ல வரும். ஏன்னா ஐ எம் கிவிங் மை ப்ராப்பர்ட்டி டு தேர்ட் பார்ட்டி ஃபார் a temporary purpose with an agreement to pay me the monthly rentals. So I am providing one service. For that, the third party is paying me as a rent, ஒரு compensation அதுக்கு பே பண்றாரு. அப்படி இருக்கிறப்போ obviously you are providing one service. இப்போ இங்க என்னன்னா, நான் கடையில வர வருமானத்தை மட்டும் ஜிஎஸ்டி லெட்டான அவரை காமிச்சிட்டு வாடகை வருமானம்லாம் காண்பிக்காம விட்டேன்னா பிரச்சனை ஆயிரும். அதனால ரெகுலர் ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கும்போது ரொம்ப உஷாரா இருக்கணும். வெதர் ஆல் யுவர் கேஷ் இன்ஃப்ளோஸ் ஹேவ் பீன் டேக்கன் கேர். உங்களுக்கு பண வரவு இருக்கு இல்லையா, அந்த மாதத்துல உங்களுக்கு, அந்த வருடத்துல உங்களுக்கு வந்த பண வரவு எல்லாத்தையும் நீங்க சரியா கணிச்சிருக்கீங்களா, அதை கொண்டு வந்திருக்கீங்களான்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா இதற்கு தான் நாங்க என்ன சொல்லுவோம்னா, ஒரு பேன் நம்பர்
எடுத்துக்கிட்டோம்னா அந்த பேன் நம்பர்ல இருக்கக்கூடிய பேங்க் அக்கவுண்ட், இந்த பேங்க் அக்கவுண்ட்ல உங்களுக்கு வந்த உங்க பேங்க் அக்கவுண்ட்ல நீங்க வந்த மொத்த கிரெடிட், அந்த வருஷத்துல இந்த மாசத்துல வந்த மொத்த கிரெடிட் இதெல்லாம் என்னென்ன, ஏன்னா அரசாங்கத்துக்கு டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸ் தான் மானிட்டர் பண்ண முடியும் உங்களால. அதனால மோஸ்ட்லி சர்வீஸ் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், இந்த ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் யாரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் உங்க பேங்க் ஸ்டேட்மெண்ட் தான் எடுத்து வச்சுப்பாங்க. அதுல இவ்வளோ டர்ன் ஓவர் ஆயிருக்கு, உங்களுக்கு இவ்வளோ பணம் வந்து போயிருக்கு, ஆனா நீங்க ஜிஎஸ்டியில சப்ளைன்னு சொல்லிட்டு இவ்வளவுதான் காமிக்கிறீங்க அப்படின்றது கேள்விதான் வரும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதனால தான் சொல்றேன், ரெகுலர் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கிறீங்கன்னா நாம நம்மளுடைய அனைத்து கணக்கு வழக்குகளையும் சரியாக பராமரிக்க வேண்டும். கடைசியா லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்னா maintaining full books of accounts of all of our transactions is a must under this regular scheme. ஏன்னா நீங்க கடன் வாங்கி இருப்பீங்க, லோனா வாங்கியிருப்பீங்க, பர்சனல் லோன் எடுத்திருப்பீங்க, ஏதாவது ப்ராப்பர்ட்டி லோன் வந்து அந்த பணம் கூட பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல வந்திருக்கும். அதுக்கு நீங்க அக்கௌண்ட்ஸ்ல கணக்கு வழக்கு இருந்தா மட்டும்தான் உங்களால அதெல்லாம் சப்ஸ்டான்ஷியேட் பண்ண முடியும். அது எல்லாத்தையும் வந்து உங்களால சப்ஸ்டான்ஷியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ ரெகுலர் ரெஜிஸ்ட்ரேஷன்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சு இல்லையா? ரெகுலர் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் நத்திங் பட் சிம்பிள் ஒன் லைனர்ல சொல்லணும்னா இட்ஸ் அ டிரான்சாக்ஷன் பை டிரான்சாக்ஷன். ரெகுலர் ரெஜிஸ்ட்ரேஷன்னா டிரான்சாக்ஷன் பை டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டிங்னு சொல்லலாம். இது டிரான்சாக்ஷன் பை டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டிங், டிரான்சாக்ஷன் பை டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டிங். ஸோ ரெகுலர் ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கீங்கன்னா you have to be very much cautious about all your cash inflows. உங்களுக்கு பண வரவு அனைத்துக்கும் பொறுப்பு நீங்க. அது வந்து டர்ன் ஓவரா என்ன இல்ல வேற இதர பண வருத்தா அப்படின்றத நம்ம தெரியப்படுத்துற ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம். சரிங்களா? அடுத்தது what is composition scheme? வாட் இஸ் காம்போசிஷன் ஸ்கீம் அப்படின்றத பார்க்கலாம். ரெகுலர் யாரு, காம்போசிஷன் ஸ்கீம் யாரு? காம்போசிஷன் ஸ்கீம்னா இது வந்து ஒரு லிமிட்டெட் பீப்புள்காக, இது எப்படி சொல்லலாம்னா ஃபார் லிமிட்டெட் பீப்புள், ஃபார் லிமிட்டெட் பீப்புள்காக இது சொல்லப்பட்ட ஒரு கன்செஷனல் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். கன்செஷனல் அரேஞ்ச்மெண்ட். வாட் இஸ் தட் கன்செஷனல் அரேஞ்ச்மெண்ட்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது டிரான்சாக்ஷன் பை டிரான்சாக்ஷன் பண்ண தேவையில்லை. இதை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா ரிப்போர்ட்டிங் பை கன்சாலிடேட்டட் வேல்யூ. மொத்தமா எனக்கு டர்ன் ஓவர் இவ்வளோ ஆச்சு, அதுக்கு இவ்வளோ டாக்ஸ் அப்படின்னு மொத்தமாக கட்டிட்டு போயிடுறது. இப்போ டிரான்சாக்ஷன் பை டிரான்சாக்ஷன் போனாதான் நான் ஐடிசி எடுக்கிறது இந்த பிரச்சனை. இப்போ ரிப்போர்ட்டிங் பை கன்சாலிடேட்டட் வேல்யூன்றதால நோ பெனிஃபிட் ஆன் இன்புட் டாக்ஸ் கிரெடிட். எனக்கு இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டுக்கான பெனிஃபிட்லாம் எனக்கு இதுல வராது. சரி, என்ன சார் இப்படி சொல்றீங்க? அப்போ என்ன பிரச்சனைனா, இங்க கன்சாலிடேட் வேல்யூல நம்ம ஃபிளாட் டாக்ஸ் ரேட் தான் நம்ம இங்க பே பண்ண போறோம். ஃபிளாட் டாக்ஸ் ரேட் தான், ஃபிளாட் டாக்ஸ் ரேட் which is much lesser than the regular tax rate. அது என்ன ஃபிளாட் டாக்ஸ் ரேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா இப்போ காம்போசிஷன் ஸ்கீம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குட்டி போட்டு நிறைய அதுல சப் காம்போனன்ட்ஸ்லாம் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் காம்போசிஷன் ஸ்கீம் என்ன சொன்னாங்கன்னா, அப்ளிகபிள் ஒன்லி டு ஃபர்ஸ்ட் இனிஷியலா அங்க நம்ம கிட்ட நம்ம சொன்ன காம்போசிஷன் ஸ்கீம் யாருக்கு அப்படின்னு சொன்னாங்கன்னா, இனிஷியலி அப்ளிகபிள் ஒன்லி டு குட்ஸ் ட்ரேடர்ஸ். குட்ஸ்
பொருட்களை வர்த்தகம் செய்பவர்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லப்பட்டது. அண்ட் suppliers of food or restaurant holders, restaurants business, இவங்களுக்கு மட்டும்தான் இது அப்ளிகபிள்னு ஃபர்ஸ்ட் சொல்லப்பட்டது. அப்புறமா இந்த ஸ்கீம் வந்து நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இதுல வந்து இன்புட் கிரெடிட் எடுத்துக்க முடியாது. இது வந்து என்கிட்ட ஒரே ஒரு பிசினஸ் தான் பண்றேன், எனக்கு வேற எந்த வருமானமும் கிடையாது, எனக்கு சைடு இன்கம்லாம் எதுவும் கிடையாது எனக்கு அப்படின்னா, இவர்களுக்கு மட்டும் என்ன சொன்னாங்கன்னா, வருஷத்துக்கு எனக்கு அப் டு 1.5 crores தான் எனக்கு டோட்டலா எனக்கு டர்ன் ஓவரே இருக்கும் அப்படின்னு இருந்ததுன்னா, நான் இந்த ஏதாவது ஒரு கிரைட்டீரியால இருக்கேன், குட்ஸ் ட்ரேடரா இருக்கேன், இல்ல ரெஸ்டாரண்ட் பிசினஸ் இருக்கு அப்படின்னா, எனக்கு அப் டு 1.5 crores இருந்ததுன்னா நான் இந்த ஸ்கீம்ல இருக்க முடியும். இந்த ஸ்கீம்ல நான் இருக்க முடியும். அப்ப நான் தனித்தனியா டிரான்சாக்ஷன் பை டிரான்சாக்ஷன் எவ்ரி சேல்ஸ் பில் எல்லாம் ரிப்போர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எதுவும் பண்ண தேவையில்லை. இதுல என்ன பண்ணுவோம்னா, ரிப்போர்ட்டிங் குவார்டர்லி ஆஃப் சம்மரி டர்ன்ஓவர் வேல்யூ மட்டும் இவ்வளோன்னு சொல்லிட்டு அதுக்கு சொல்ல ஸ்பெசிஃபைடு ரேட் இருக்கு. இப்போ குட்ஸா இருந்ததுன்னா, குட்ஸா இருந்தா 1%, ரெஸ்டாரண்ட் இருந்ததுன்னா அவங்களுக்கு 5% அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம், எவ்வளவு டர்ன் ஓவர் நம்ம டிக்ளேர் பண்றோமோ அதுல 1% இல்ல 5% டாக்ஸை கட்டிடணும். இன்புட் கிரெடிட் இதை பத்திலாம் கவலைப்பட தேவையில்லை. வருஷம் 3 மாசத்துக்கு ஒரு தடவை டோட்டலா எனக்கு இந்த 3 மாசத்துல எனக்கு ஒரு 5 lakhs டர்ன் ஓவர் ஆச்சு அப்படின்னா, குட்ஸா இருந்ததுன்னா 1% 5000 ரூபாய் டாக்ஸ் கட்டிட்டு கம்முன்னு விட்டுறது. பெருசா டீடைல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தேவையில்லை, ரெக்கன்சிலேஷன் பண்ண தேவையில்லை, இதெல்லாம் பண்ண தேவையில்லை. இப்போ இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா, சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்க்கும் இந்த ஸ்கீமை எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. பட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்க்கு வந்து வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1st April 2019 இருந்து இதை கொண்டு வந்தாங்க. சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்னா அதர் தென் ரெஸ்டாரண்ட் அந்த மாதிரி இருக்கிறாங்க ஜெனரல் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்க்கு. பட் அவங்களுக்கு வந்து அப் டு 50 lakhs மட்டும்தான் நீங்க இந்த ஸ்கீம்ல இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே நேரத்துல அவங்களுக்கு டாக்ஸ் ரேட் வந்து 6% கட்டணும் நீங்க அப்படின்றதும் சொல்லிட்டாங்க. பட் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் சேம் தான். ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் எவ்ரி குவார்ட்டர் டாக்ஸ் பேமெண்ட் த்ரூ CMP 08 அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் மூலமா டாக்ஸ் பேமெண்ட் கட்டணும். ஆனுவலி GSTR 4 அப்படின்ற ஃபார்ம் மட்டும் ஃபைல் பண்ணணும். GSTR 4 has to be filed. இதுதான் ப்ரொசீஜர். வேற பெரிய ப்ரொசீஜர்லாம் இங்கெல்லாம் நம்ம ரெகுலர் ஸ்கீம்ல இருந்தோம்னா ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா, மாசம் இந்த ரிட்டர்ன்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணணும், அதுக்கப்புறம் ஆனுவலா இந்த ரிட்டர்னை ஃபைல் பண்ணணும், அதெல்லாம் தாண்டி நமக்கு எல்லாம் டேலி பண்ணணும். இந்த 1க்கும் 3Bக்கும் மேட்ச் ஆகுதா, 2Bக்கும் 3Bக்கும் மேட்ச் ஆகுதா. இப்போ இதுல முக்கியமான பிரச்சனையே இந்த 2Bக்கும் 3Bக்கும் மேட்ச் பண்றதுதான். ஏன்னா நம்ம கிட்ட இருக்க பில்லை வச்சு எடுத்துருவோம் என்ட்ரிஸ், ஆனா நமக்கு சப்ளை பண்ணவங்க அவங்க சரியா அந்த கணக்கெல்லாம் காமிச்சிருக்காங்களா அப்படின்றது இங்க முக்கியத்துவம் பெறுகிறது. சரிங்களா? இவ்வாறாக ரெகுலர் ஸ்கீம்ல இது ப்ரொசீஜர் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன் பை டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட்டிங். காம்போசிஷன் ஸ்கீம் என்பது இது ஒரு லிமிடெட் பீப்புளுக்காக கொடுக்கப்பட்ட லெஸ் ப்ரொசீஜரல் ஃபார்மேட். இதுல வந்து டாக்ஸும் வந்து பிளாட்டா கட்டிடணும், டர்ன் ஓவர்ல டாக்ஸ் கட்டிடணும். அதுக்கு இன்புட் கிரெடிட் இந்த மாதிரியான என்ஜாய்மெண்ட் எதுவும் கிடையாது. ரிப்போர்ட்டிங்கும் ரொம்ப சிம்பிள். 3 மாசத்துக்கு ஒரு ஒரு ஃபார்ம், ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று ரெடி பண்ணி ஃபைல் பண்ணிடணும். ஸோ ரெகுலர் ரெஜிஸ்ட்ரேஷன் பேஸ்ட் ஆன் தி அக்ரிகேட் டர்ன் ஓவர் 20 lakhs or 40 lakhs, I am supposed to register
this regular registration, the taxpayer has to collect tax on every bill and he has to adjust his input tax credit. இதெல்லாம் monthly quarterly invoice wise reporting இதெல்லாம் இருக்கு. ரெக்கன்சிலேஷன்லாம் பண்ணணும், மேட்சிங் பண்ணணும். நம்ம அங்கே சொன்ன விஷயங்கள் தான். ஜிஎஸ்டிஆர் 1ன்றது ஃபைல் பண்ணணும், 2Bன்ற ஸ்டேட்மெண்ட் வந்து ஐடிசி ரெக்கன்சிலேஷன் பண்ணணும், ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணும். இதுதான் நம்ம அங்கே எலாபரேட்டா லெங்த் அண்ட் பிரெத்தா பண்ணணும் ரெகுலர் ஸ்கீம்ல. அடுத்து காம்போசிஷன் ஸ்கீம். காம்போசிஷன் ஸ்கீம்னு எடுத்துக்கிட்டோம்னா அது அந்த 1.5 கோடி விஷயம். இதுக்கு டேக் ஐடிசிலாம் கிரெடிட் எடுக்கக்கூடாது. 1%, 5% இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. பில் ஆஃப் சப்ளைன்னு சொல்லுவாங்க. ரெகுலர் ஸ்கீம்ல டாக்ஸ் இன்வாய்ஸ்ன்னு போடுவோம், இங்க பில் ஆஃப் சப்ளைன்னு போடுவோம். நீங்க உங்களுக்கு ஃபர்தர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் இது நான் சொன்னேன் 1 ஏப்ரல்ல இருந்து ஒரு குறிப்பிட்ட சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்க்கு மட்டும், ஜெனரல் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்க்கும் இந்த விஷயம் கொடுக்கப்பட்டது. இதுல இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நான் விட்டுட்டேன். அந்த 5 lakhs ஆர் 10% டோட்டல் டர்ன் ஓவர். அதாவது எக்ஸ்க்ளூசிவ் சர்வீஸ் ப்ரொவைடரா இல்லாம சில பேர் ப்ராடக்ட் சேல்ஸும் பண்ணுவாங்க, சர்வீசஸும் ப்ரொவைட் பண்ணிட்டு இருப்பாங்க. அவர்களும் இந்த நார்மல் அந்த 1% ஸ்லாப்லயே இருக்கலாம். பட் அந்த சர்வீஸ் காம்போனன்ட் வந்து நெக்லிஜிபிளா இருக்கணும். ரெகுலர் ஸ்கீம்ல இருக்கிறனா காம்போசிஷன் ஸ்கீம்ல இருக்கிறனான்றது எதை வச்சு நிர்ணயம் பண்ண போகுதுன்னா, ஒன்னு நீங்க எவ்வளவு வால்யூம் ஆஃப் டிரான்சாக்ஷன் பண்ண போறீங்க அதன் அடிப்படையிலையும், இரண்டாவது நீங்க யாருக்கு சப்ளை பண்ண போறீங்க. அதாவது நீங்க இன்னொரு பிசினஸ் மேனுக்கு நீங்க சப்ளை பண்ண போறீங்கன்னா அந்த பிசினஸ்மேன் கட்டாயமா ரெகுலர் ஸ்கீம்ல தான் நீங்க இருக்கணும், நீங்க அந்த டாக்ஸை எனக்கு பாஸ் பண்ணணும், டாக்ஸ் பில்லுல டாக்ஸ் போட்டு தான் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. இல்ல நீங்க பிசினஸ் வந்து எண்ட் யூசர் பிசினஸ் பண்றீங்க, ஒரு ரீட்டைல் ஷாப் வச்சிருக்கீங்க, கடையில வச்சிருக்கீங்க, வியாபாரம் பண்றீங்கன்னா உங்களுக்கு காம்போசிஷன் ஸ்கீம்ல இருந்தா யாரும் உங்களை கேள்வி கேட்க மாட்டாங்க. நார்மல் எண்ட் யூசர் இன்னும் கேட்டா அவங்க பில்லுல டாக்ஸ் இல்லாம இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. காம்போசிஷன் ஸ்கீம்ல இருக்கிறவங்க டாக்ஸை கலெக்ட் பண்ணக்கூடாது, பில்லுல டாக்ஸ் போடக்கூடாது. ஜிஎஸ்டி நம்பர் இருக்கும் ஆனா டாக்ஸ் போடக்கூடாது காம்போசிஷன் ஸ்கீம்ல. ஏன்னா அவங்க கட்டுற டாக்ஸ் அவங்க பேக்கெட்ல இருந்து, அவங்க லாபத்துல இருந்து அவங்க கட்டக்கூடிய டாக்ஸ். இதுதான் காம்போசிஷன் ஸ்கீம். காம்போசிஷன் ஸ்கீம் சிலரால் கட்டாயமாக போகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டோம். சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, சட்டத்துல வந்து சில விஷயத்த சொல்லியிருக்காங்க. சிலரால் காம்போசிஷன் ஸ்கீமுக்கு செல்ல முடியாது அப்படின்றதும் சிலது சொல்லியிருக்காங்க. என்ன யார் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நோ காம்போசிஷன் இஸ் ஆப்ஷன் இஸ் அவைலபிள். யாருக்குன்னா நான் டாக்ஸபிள் குட்ஸ் அப்படின்றாங்க. நான் டாக்ஸபிள்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் தான் நான் டாக்ஸபிள் லிஸ்ட்ல இருக்குது. பெட்ரோல் டீசல், பெட்ரோல் பங்க் அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஆயில் அதெல்லாம் இருக்கு. அது வரைக்கும் நான் இதுல போய்க்கலாமா, காம்போசிஷன்ல போய்க்கலாமாலாம் போக முடியாது. இன்டர்ஸ்டேட் சப்ளைஸ் காம்போசிஷன் ஸ்கீம் வச்சுக்கிட்டு வெளி ஸ்டேட்டுக்கு நீங்க சப்ளை பண்ண முடியாது. இப்போ வெளி ஸ்டேட்டுக்கு சப்ளை பண்றீங்கன்னா பாருங்க உங்க லிமிடேஷன்ஸ் என்னென்னலாம் இருக்கு, எதெல்லாம் கட்டுப்பாடுகள் இருக்கு. காம்போசிஷன் ஸ்கீம் எனக்கு அந்த பெனிஃபிட்டை என்னால எதுக்கெல்லாம் எடுக்க முடியாது அப்படின்றது இங்க பாத்தீங்கன்னா தெரியும். அப்புறம் த்ரூ இ காமர்ஸ் ஆபரேட்டர்ஸ், இது ரொம்ப முக்கியமான விஷயம். இ காமர்ஸ் ஆபரேட்டர், இது ஒரு 1 or 2 minutes இதுல ஸ்பெண்ட் பண்ணலாம் இது விஷயம். இப்போ நிறைய பேர் இதுல ஒரு தவறுதலான புரிதலும் ஒண்ணு இருக்கு. ஆக்சுவலா இங்க என்னென்ன சொல்லலாம், இ காமர்ஸ் பிசினஸ் பாயிண்ட்ல நம்ம பேசலாம். ஃபர்ஸ்ட் வாட் இஸ் இ காமர்ஸ் அப்படின்னா, வாட் இஸ் இ காமர்ஸ் அப்படின்னா எனிதிங் sold through online platform or digital platform, இதை வந்து இ காமர்ஸ் சொல்லலாம், எலக்ட்ரானிக் காமர்ஸ்ன்றத சொல்லலாம். சரிங்களா? அப்போ இதுல 2 நபர்கள் இதுல இன்வால்வ் ஆயிருப்பாங்க. இ காமர்ஸ் ஆபரேட்டர் ஒருத்தர் அண்ட் செல்லர் த்ரூ இ காமர்ஸ் போர்ட்டல். சரி, செல்லர் த்ரூ
இ-காமர்ஸ் போர்ட்டல். இந்த ரெண்டு கான்செப்டை புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து தடுக்கி விழுந்தா நமக்கு வந்து ஆன்லைன்ல தான் பர்ச்சேஸ். பிளிப்கார்ட், அமேசான், அந்த மாதிரியான எல்லா ஆல்மோஸ்ட் பெரிய பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து ஆன்லைன் போர்ட்டல்ஸ் வந்து வச்சுட்டாங்க. அப்போ நம்ம வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் இ-காமர்ஸ் அண்டர் ஜிஎஸ்டி. அதை புரிஞ்சுக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். இப்போ என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, சார் நான் வந்து கம்பெனி வெப்சைட் வச்சு அதில் சேல்ஸ் பண்ண போகிறேன் சார், அதன் மூலமாக தான் சேல்ஸ், எனக்கு வந்து ரீட்டைல் சேல்ஸோ இல்லை சேனல் சேல்ஸோ கிடையாது, எல்லாமே ஆன்லைன் புக்கிங்ஸ் தான். அப்போ நான் இ-காமர்ஸ் தானே சார் நான் பதிவு பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போனா என்னுடைய ஆன்சர் வந்து பிக் நோ, கிடையாது, நோ. ஏன்னா ஹியர் இட் இஸ் மச் மோர் இம்பார்ட்டன்ட். இ-காமர்ஸ்ன்ற இதில் வரீங்க அப்படின்னா தேர் ஷுட் பி எ third party. The condition for e-commerce அப்படின்னா there is a third party. There is a third party. Third party platform, that is and a portal website. அதாவது வந்து பிளிப்கார்ட், அமேசான் அந்த மாதிரி வெப்சைட்டா இருக்கலாம், ஆர் an app, that is your Swiggy, Zomato, இந்த மாதிரியான ஆப்களா இருக்கலாம். சரியா? இப்போ இதுல நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா third party platform, these people are called as e-commerce operator. இவங்கள தான் இ-காமர்ஸ் ஆபரேட்டர் சொல்லுவோம். இவங்க தான் இ-காமர்ஸ்ன்ற வரையறைக்குள்ள பதிவு பண்ணணும். ஏன்னா இவர்கள் தான் இ-காமர்ஸ்ன்ற இதுல பதிவு பண்ண உடனே இவர்கள் வந்து டாக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ் அப்படின்ற ஒரு நடைமுறை உங்களுக்கு இருக்கு. அதாவது ஜிஎஸ்டில டிசிஎஸ் இருக்கு, இன்கம் டாக்ஸ்லயும் டிசிஎஸ் இருக்கு, அது வேற இது வேற. ஸோ இ-காமர்ஸ் ஆபரேட்டரா பதிவு பண்றீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க டைரக்டா வாங்கி விற்க மாட்டீங்க, எதுவும் பர்ச்சேஸ் சேல்ஸ் நீங்க டைரக்டா எதுவும் பண்ண மாட்டீங்க. நீங்க ஒரு மார்க்கெட் பிளேஸ், ஒரு விர்ச்சுவல் மார்க்கெட் பிளேஸ் கிரியேட் பண்ணிருப்பீங்க. விர்ச்சுவல் மார்க்கெட் பிளேஸ் ஹோல்டரா இருப்பீங்க. நீங்க ஒரு மார்க்கெட் பிளேஸ். இப்போ மார்க்கெட் பிளேஸ்னா சொல்றேன், இப்போ ஒரு பிளிப்கார்ட் அப்ளிகேஷன் ஓபன் பண்றோம், அதுல எல்லாம் நிறைய பொருட்கள் கேட்டகரி வைஸ் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு ஆன்லைன் விர்ச்சுவல் மார்க்கெட் பிளேஸ். அப்படி நீங்க ஒரு மார்க்கெட் பிளேஸ் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா நீங்க தான், உங்களை தான் இ-காமர்ஸ் ஆபரேட்டர் சொல்லுவாங்க. நீங்க தான் இ-காமர்ஸ்ல ஜிஎஸ்டில இ-காமர்ஸ்ல பதிவு பண்ணணும்னா நீங்க தான் அதுல பதிவு பண்ணணும். நீங்க நார்மல் ரெகுலர் ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரியோ காம்போசிஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் மாதிரியோ கிடையாது. நீங்க உங்களுக்கு செப்பரேட் ரெஜிஸ்ட்ரேஷன், அதுதான் டிசிஎஸ், டாக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு தனியா ஒரு நம்பர் தருவாங்க, உங்களுக்கு தனியா போர்ட்டல், உங்களுக்கு வேற வித மாதிரி இருக்கும். இதுல இ-காமர்ஸ் ஆபரேட்டர் அப்படின்றத இப்ப பார்த்தோம் இல்லையா? இதுல ஓன் வெப்சைட் வச்சிருக்கீங்க, ஓன் வெப்சைட் ஹோல்டர்ஸ், selling own products in their websites will not come under this e-commerce classification. அது ரொம்ப முக்கியம். இது எல்லாரும் தவறா புரிஞ்சுக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் கட்டாயமா பார்த்துக்கணும். அதுக்கடுத்து நான் இன்னொரு டெர்மினாலஜி சொன்னேன், இ-காமர்ஸ் செல்லர் த்ரூ இ-காமர்ஸ் போர்ட்டல். இதுதான் நிறைய பேர் இருக்காங்க. இப்ப நம்ம வந்து சின்ன ஷாப்ல இருந்து பெரிய மேனுஃபேக்சரர்ஸ் வரைக்கும் எல்லாரும் நிறைய பேர் ஆன்லைன்ல அமேசானோட டைப் வச்சிருக்காங்க, பிளிப்கார்ட், இந்த மாதிரி
ஆன்லைன் போர்ட்டல் நிறைய விஷயங்களோட டைப் வச்சிருக்காங்க. இந்தியா மார்ட் மாதிரி எல்லாம் கூட சொல்லலாம், ஆன்லைன் தான் சொல்லலாம். நிறைய ஆன்லைன் இதோட டைப் வச்சிருக்காங்க. இவர்கள் வந்து என்கிட்ட கேட்பாங்க, சார் நான் வந்து இப்போ ஆன்லைன்ல சேல்ஸ் பண்ண போறேன் சார், இந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட்டோட போட்டிருக்கேன் சார், நான் டைப் பண்ணியிருக்கேன் சார். இப்போ நான் ஏதாவது இ-காமர்ஸ்க்காக ஸ்பெசிஃபிக்காக ரிஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது பண்ணணும்னா நீங்க வந்து நோ ஸ்பெசிபிக் ரெஜிஸ்ட்ரேஷன், உங்களுக்கு வந்து நோ ஸ்பெசிபிக் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் செல்லிங் goods or services through some third party operators. அவங்க மூலமா நீங்க சேல்ஸ் பண்றதுக்கு நீங்க செப்பரேட்டா எதுவும் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண தேவையில்லை. பட் in your regular registration நம்ம பார்த்தோம் இல்லையா, your regular registration you have to mention reason for your business. உங்களுடைய reason for businessல வந்து seller through e-commerce அப்படின்றது. ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றப்ப நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. அதாவது ரீசன் கொடுக்கறது வந்து வாலண்டியர் ரெஜிஸ்டர் ஒரு 10-15 10+ ரீசன்ஸ் இருக்கு. அதுல வந்து எதற்காக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றோம் அப்படின்றத கரெக்டா குறிப்பிடுவதன் மூலமாக நமக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து கரெக்டா நம்மளால கம்ப்ளைன்ஸ் பண்ண முடியும். அதை ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். ஸோ இதுதான் சப்ஜெக்ட் வந்து இ-காமர்ஸை பத்திய விஷயம். அதனால நீங்க ஒரு போர்ட்டல்ல ஸ்விக்கி, ஜொமேட்டோ இல்ல அமேசான் இந்த மாதிரி ஏதோ டைப் பண்ணி நீங்க உங்க ப்ராடக்ட் அதுல சேல்ஸ் பண்றீங்கன்னா நீங்க இ-காமர்ஸுக்குன்னு செப்பரேட்டா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண தேவையில்லை. பட் அந்த பிளிப்கார்ட்டோ அமேசானோ அந்த மாதிரி ஒரு நிறுவனம் இல்ல நீங்க ஒரு வெப்சைட் போர்ட்டல் டெவலப் பண்ணி அதுல நிறைய செல்லர்ஸ் எல்லாம் நீங்க என்கேஜ் பண்ணி விற்கிறீங்கன்னா நீங்க இ-காமர்ஸுக்கு போகணும். ஸோ இதுதான் இ-காமர்ஸ் பத்திய ஒரு புரிதல். இப்போ இங்க என்ன சொல்ல வரோம்னா, த்ரூ இ-காமர்ஸ் ஆபரேட்டர்ஸ், அந்த அமேசான், பிளிப்கார்ட் அந்த மாதிரி நபர்களை தான் இ-காமர்ஸ் ஆபரேட்டர்னு சொல்றேன். அவங்க தான் டிசிஎஸ், டாக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ்ன்னு சொல்றாங்க. அவர்கள் இந்த காம்போசிஷன் ஸ்கீம்ல வர முடியாது. அதே நேரத்தில் இப்ப புதிதா அமன் செய்யப்பட்ட ரூல் பிரகாரம் செல்லர்ஸ் த்ரூ இ-காமர்ஸ் ஆபரேட்டர், நான் இ-காமர்ஸ் மூலமாக விற்பவராக இருக்கிறேன் என்றாலும் காம்போசிஷன் ஸ்கீம்ல நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ சொல்லிட்டாங்க நோட்டிஃபைடு குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ல பொறுத்த வரைக்கும். அடுத்தது மேனுஃபேக்சரர்ஸ் ஆஃப் ஃபியூ அதர் பீப்புள். இப்போ ஐஸ்கிரீம், எடிபிள் ஐஸ்ன்னு சொல்றாங்க, கொக்கோ சேர்ந்தது சேராதது அந்த மாதிரி விஷயங்கள். ஐஸ்கிரீம் மேனுஃபேக்சரர்ஸ் வந்து அதே ஐஸ்கிரீம் டீலரா இருக்கிறீங்க, ஒரு பிராண்டட் ஐஸ்கிரீம்ஸ் டீலரா இருக்கீங்கன்னா காம்போசிஷன் ஸ்கீம் போகலாம். பட் ஐஸ்கிரீம் மேனுஃபேக்சரர்ஸ் காம்போசிஷன் ஸ்கீம் வர முடியாது. பான் மசாலா விற்கிறவங்க எல்லாம் காம்போசிஷன் ஸ்கீம் போக முடியாது. டொபாக்கோ சப்ஸ்டிடியூட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களும் இந்த ஸ்கீம்ல வர முடியாது. இது வந்து எக்ஸப்ஷன்ஸ் டு காம்போசிஷன் ஸ்கீம்ன்றத சொல்லியிருக்காங்க. இப்போ என்னன்னா, அடுத்து நான் ரெகுலர்ல இருந்து காம்போசிஷனுக்கு மாறிக்கிறதும் காம்போசிஷன்ல இருந்து ரெகுலருக்கு மாறிக்கிறதும் எப்ப பண்ணலாம் அப்படின்றது. ஏன்னா தேர் இஸ் அ ஃபெசிலிட்டி, ஒரு கன்செஷனல் ஃபெசிலிட்டி. ஏன்னா ஒவ்வொரு பிசினஸும் வந்து கேஸ் டு கேஸ் பேசிஸ்ல தான் நம்ம டிசைட் பண்ணணும். எனக்கு ரெகுலர் வசதியா இருக்குமா, காம்போசிஷன் ஸ்கீம் வந்து வசதியா இருக்குமா அப்படின்றது நம்ம கேஸ் டு கேஸ் பேசிஸ் தான் டிசைட் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப காம்போசிஷன் டு ரெகுலர் கேன் பி ஆப்டட் அட் எனி டைம். ஏன்னா காம்போசிஷன் என்பது ஒரு கன்செஷனல் அரேஞ்ச்மெண்ட். எப்பவுமே ஒரு கன்செஷனல் அரேஞ்ச்மெண்ட்ல இருந்து ஒரு கட்டுப்பாடுக்கு, ஒரு கண்டிஷனல் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு நீங்க வரீங்கன்னா, கன்செஷனல் அரேஞ்ச்மெண்ட்ல இருந்து கண்டிஷனல் அரேஞ்ச்மெண்ட்டுக்கு நீங்க வரீங்கன்னா உங்களை வரவேற்பாங்க, எப்போனாலும் நீங்க வந்துடலாம்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்க ரெகுலர் டு காம்போசிஷன், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து காம்போசிஷன்ல இருந்து ரெகுலர் வரணும்னா நீங்க எப்போனாலும் வரலாம், அட் எனி டைம் வந்துடலாம். பட் ரெகுலர் டு காம்போசிஷன் போனோம்னா கேன் பி ஆப்டட்
only at the beginning of the financial year. Only at the beginning of the year. Regular ஸ்கீம்ல இருக்கிறேன், நான் காம்போசிஷனுக்கு போறேன்னா நான் ஒவ்வொரு வருஷம் ஸ்டார்ட் பண்றது போதே நான் சொல்லணும் இந்த ஸ்கீம்ல இருக்கிறேனான்ட்டு. அகைன் நீங்க மனசுல வச்சுக்க வேண்டியது, காம்போசிஷன் ஸ்கீம் போனோம் அப்படின்னா எனக்கு சில லிமிடேஷன்ஸ்லாம் இருக்கு, கட்டுப்பாடுகள்லாம் இருக்கு. நான் டேர்ன் ஓவர் இவ்வளோ குறைச்சலா இருக்கணும், அதே போல நான் ஒரு இடத்துல தான் வியாபாரம் பண்ணணும், இன்டர்ஸ்டேட்லாம் பண்ண முடியாது, இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் காம்போசிஷன் ஸ்கீம்ல போக முடியும். அதே போல நான் எனக்கு கிவ் அப் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம், நான் டேக்ஸை கலெக்ட் பண்ணக்கூடாது, என் பேக்கெட்ல இருந்து நான் டேக்ஸ் கட்டணும், அதே போல எனக்கு இன்புட் கிரெடிட்லாம் என்னால் எடுக்க முடியாது. இப்படிலாம் இருந்தாலும் எனக்கு வந்து இது லெஸ் ப்ரொசீஜர், எனக்கு பெருசா ப்ரொசீஜர் கம்ப்ளை பண்ணணுன்ற ஒரு கெடுபிடி இல்லாததால நான் காம்போசிஷன்ல இருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா தட் இஸ் யுவர் சாய்ஸ். ஓகே, ஸோ இப்போதான் நமக்கு கால் வருது, ஐ எம் இன் அ ரெகுலர் ஸ்கீம், ஐ ஃபைண்ட் மை காம்போசிஷன் ஆப்ஷன் இஸ் குட் ஃபார் மீ. எதுக்காக நான் இது ரெகுலர்ல மாசம் மாசம் ரிட்டர்னை ஃபைல் பண்ணிட்டு அதுக்கு பில் எல்லாம் ரெக்கன்சைல் பண்ணிட்டு எதுக்கு சண்டை போடணும் அப்படின்றதுக்காக எனக்கு எனிவே ஐ எம் எலிஜிபிள் டு ஆப்ட் ஃபார் காம்போசிஷன் ஸ்கீம் அப்படின்னா நான் காம்போசிஷன் ஸ்கீம்க்கு ஆப்ட் பண்ணணும்னா ரெகுலர்ல இருந்து அதுக்கு மாறிக்கணும்னா வருஷம் ஆரம்பத்துல, இப்போ நீங்க மார்ச் மாசம், இப்போ ஏப்ரல் 1 இருக்கு இல்லையா, இந்த இப்பதான் நான் மாற முடியும் என்னால. இப்போ 31 மார்ச்க்குள்ள பண்ணணும்னா பண்ணியிருந்துருக்கணும். யூஸ்வலா அது மட்டும் ஏப்ரல் 15th இல்ல 30th வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. பட் இப்போ எதுவும் பெருசா எக்ஸ்டென்ஷன் சொல்லல. மார்ச் 31 முன்னாடி ஆப்ட் பண்ணியிருந்தா பண்ணியிருந்திருக்கணும், அவ்வளவுதான். இதுல தொடர்ச்சியா என்ன சொல்றாங்கன்னா, இன்டிமேஷன் should be through CMP 02ன்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதுக்கப்புறமா while opting to composition, taxpayer has to intimate the unsold stock. நீங்க ரெகுலர்ல இருந்து காம்போசிஷன் போறப்போ அன்சோல்டு ஸ்டாக்கை வந்து இன்டிமேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம has to be offset with the liability arising out of it to the extent of the available input tax credit. இது எதுக்காகன்னா, ஸ்டாக் ரெகுலர்ல ஸ்டாக் உங்ககிட்ட இருக்குதுன்னா டு தட் எக்ஸ்டென்ட் உங்ககிட்ட இன்புட் டாக்ஸ் கிரெடிட் இருக்குன்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. இன்புட் கிரெடிட், ஏன்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ண பொருள் தான் உங்க கையில இருக்குன்னா இந்த பர்ச்சேஸ் பண்ண பொருளுக்கு மேல நீங்க கட்டின டாக்ஸ் உங்ககிட்ட கிரெடிட்ல இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணாம இருக்கும் இல்லையா. அப்ப நீங்க காம்போசிஷன் ஸ்கீம் போறப்போ நீங்க இன்புட் கிரெடிட்லாம் என்ஜாய் பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணணும்னா கையில இருக்க அன்சோல்டு ஸ்டாக்கை டிக்ளேர் பண்ணணும் கவர்மெண்ட்டுக்கு. பண்ணிட்டேன்னா அது மேல இருக்கிற இன்புட் கிரெடிட் எல்லாத்தையும் வைப் ஆஃப் பண்ணிட்டு, இல்ல சில பேர் வந்து இன்புட் கிரெடிட்டே இருக்காது ஆனா ஸ்டாக் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப என்ன அர்த்தம், அவங்க ஹை வால்யூம் பிசினஸ் ஏதோ பண்றாங்க, ஹை மார்ஜின் பிசினஸ் ஏதோ பண்றாங்கன்னு அர்த்தம். அப்ப என்ன ஆயிரும்னா அவங்க கையில இருக்க ஸ்டாக்கை டிக்ளேர் பண்றப்போ அதன் மேல இருக்கக்கூடிய டிஃபரன்ஷியல் டாக்ஸை பே பண்ற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலா நம்ம கன்வர்ஷன் அப்போ நமக்கு தெரிய வரும். இப்ப பெருசா நீங்க போய் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகே, இப்போதைக்கு நீங்க மனதில் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, the option of getting into composition scheme and option of getting out of composition scheme எப்ப பண்ணிக்கலாம் அதான். ஸோ இப்போ காம்போசிஷன் ஸ்கீமுக்கு போனோம்னா வருஷத்துக்கு ஒரு முறை தான் உங்களால போக முடியும். ஆனா காம்போசிஷன் ஸ்கீம்ல இருந்து வெளில வரணும்னா இடையில எப்போனாலும் வெளில வந்துக்கலாம். அடுத்து இன்டிமேஷன் ஆஃப் அன்சோல்டு ஸ்டாக். காம்போசிஷன் ஸ்கீம் போகும்போதா இருந்தா, ரெகுலர்ல இருந்து காம்போசிஷன் ஸ்கீம் போறதா இருந்தா நீங்க என்ன இன்டிமேட் பண்ணணும்ன்றது சொல்றாங்க. The opting to pay tax under composition scheme lapses from the day on which the aggregate turnover exceeds the cross specified limit. அதாவது நான் காம்போசிஷன் ஸ்கீம்ல இருக்கிறேன், பட் 1.5 கோடிக்கு மேல டர்ன் ஓவர் தாண்டி போச்சு என் வருஷத்துல. திடீர்னு நவம்பர் மாசத்துலயே வந்து எனக்கு 1.5 கோடிக்கு மேல கிராஸ் ஆகுதுன்னா, கிராஸ் ஆன அடுத்த நிமிஷம் நீங்க ரெகுலருக்கு மாறிடுவீங்க. அதனால உடனே நீங்க ரெகுலருக்கு ஸ்விட்ச் ஓவர் ஆயிட்டு ரெகுலர் பில்லிங் போட ஆரம்பிச்சிடணும். அந்த இடத்துல பிசினஸ்ல ஸ்டாக் ஏதாவது இருந்தா அந்த ஸ்டாக்ல இருக்க கிரெடிட் எல்லாம் கூட கேரி ஓவர் பண்ணலாம். லாஜிக்கலா திங்க் பண்ணா அந்த எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருக்கு. இப்ப இந்த ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை பத்தி சொல்றாங்க. இது நான் செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான். இது ஜிஎஸ்டி இது வந்து 15 இலக்க எண். அது ஃபர்ஸ்ட் 2 வந்து ஸ்டேட் கோடை பத்தி சொல்லியிருக்கு. அடுத்து பேன் நம்பர் சொல்லுது. அப்புறம் என்டிட்டி கோட் 1 2 3 அப்படின்னு நம்பர் வரும். ஜெட்ன்றது காமனா எல்லாருக்கும் வருது. செக் டிஜிட்டின் 15வது டிஜிட் சொல்றாங்க. அது வந்து ஆல்பா நியூமரிக் நம்பரா இருக்கும். ஆக்சுவலா டாக்ஸேஷன் ஸ்ட்ரக்சர்னு பாத்தீங்கன்னா சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி நமக்கு தெரியும். ஐஜிஎஸ்டி, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி எதுக்காக போடுவோம்? தமிழ்நாட்டுக்குள்ள இருந்தா சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி. தமிழ்நாட்டுக்கு வெளியில டிரான்சாக்ஷன் பண்ணா ஐஜிஎஸ்டி பண்ணுவோம். அது மட்டும் அல்லாமல்
வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணாலும் ஐஜிஎஸ்டி வரும். இந்தியாவில இருந்து வெளியே போனாலும் ஐஜிஎஸ்டி வரும். தேங்க்யூ. இது வரைக்கும் இந்த வீடியோ தொகுப்பை பார்த்ததற்கு மிக்க நன்றி. உங்களுடைய நண்பர்கள் அப்புறம் உங்களுடைய ஆஃபீஸில் வேலை பார்க்குற உங்களுடைய சக தோழர்களுக்கும் இதை ஷேர் செய்யுங்க. கட்டாயமாக முழுவதுமாக பார்க்க சொல்லுங்கள். ஜிஎஸ்டியை பற்றிய அனைத்து தெளிவும் பெறலாம். அது மட்டும் இல்லாமல் அக்கௌண்ட் சார்ந்த இதர வீடியோக்களும் நாங்கள் அப்லோட் செய்யவிருக்கிறோம். நீங்கள் தனிநபர் தொழில் செய்கிறவர்களாக இருந்தாலும் உங்கள் தொழிலை நல்லபடியாக அடுத்து செய்வதற்கு எங்களுடைய அனைத்து வீடியோக்களும் உதவிகரமாக இருக்கும் என்று நம்புகிறோம். நன்றி, வணக்கம். கட்டாயமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.